ஓ தெரியுதுங்களா, நல்ல டிஃப்ரென்ஸ். ஒரு டைம் தாங்க நான் யூஸ் பண்ணேன். இது இங்க வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன டிப்ஸ், அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணணும், அது ஒர்க் அவுட் ஆச்சு, அது மேஜிக்கா ஒர்க் அவுட் ஆச்சு, அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. எதுனால ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ அவங்க வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்கின் பிரைட்டனிங், அதுக்கப்புறம் ஸ்கின் டேன் ரிமூவல், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸே வச்சுதான் நம்மளோட இந்த பேக்கை நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். டெய்லி காலையில நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்க நைட்டு தூங்கும் போது கூட சோப்ல, ரொம்ப மைல்டான சோப்ல நீங்க ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த பேக்கை நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் நல்லா கொடுத்துட்டு சர்க்குலர் மோஷன்ல இப்படியும் அதுக்கப்புறம் கண்ணு கிட்ட, நெத்தி கிட்ட, மூக்கு கிட்ட, அப்புறம் இந்த கழுத்துல நீங்க போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க குளிக்க போறதுனாலுமே ஃபுல் பாடிக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸ்கின் வந்துட்டு ஈவன் டோனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல பிரைட் ஆகுறது நீங்களே பாப்பீங்க. ஒரு 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு டேன் அப்படின்னு சொன்னாலே, இப்ப சம்மர் இல்லைங்களா, பயங்கரமா வெயில் இருக்கு, எல்லாருமே வெளியில போயிட்டு வரணும். நிறைய பேர் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, இப்போ வெளியில விளையாட போவீங்க, சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு அப்படின்னு. பையன்களோ சரி பொண்ணுங்களோ சரி இந்த ஒரு இது பேக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் சைடு எஃபெக்டும் வராது. நிறைய பேர் இப்போ வெயில போயிட்டு விளையாடிட்டு வருவீங்க, அப்போ ஸ்கின் டேன் இருக்கும். நிறைய காலேஜஸ் போவீங்க, நிறைய பேர் வேலைக்கு போவீங்க, நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு டெலிவரி பர்சனா இருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அவாய்டே பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு மிக்சர் போட்டா நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இதை நான் நிறைய சொன்னேன் இல்லைங்களா, நானுமே யூஸ் பண்ணேன். நிறைய இந்த இன்கிரீடியன்ஸ், இந்த க்ரீம்ஸ், அதெல்லாமே எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த மிக்சர் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் பிரைட்டனா ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு ஸ்கின்னு. என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம இந்த பேக்க பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்துட்டு டொமேட்டோல பாத்தீங்கன்னா நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல டேமேஜஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கின் பர்ன், ஸ்கின் டேன்ல டேமேஜ் ஆயிருக்கும் நம்ம ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாமே, அது நல்லாவே ரிமூவ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டொமேட்டோல வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்கின் டேமேஜ்ல இருந்து காப்பாற்றும், ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டா வச்சுக்கும். அதுதான் நம்மளோட டொமேட்டோ பண்ற வேலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ எல்லார் வீட்லயுமே இருக்கும் இல்லைங்களா. பொட்டேட்டோ நம்மளோட ஸ்கின்ல நம்ம போடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னு நான் சொல்றேன். பொட்டேட்டோ வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா நம்மளோட ஈவன் ஸ்கின் டோன், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர் அப்படி இருக்கும் இல்லைங்களா, ஸ்கின் டேன் ஆச்சுன்னா அதை வந்துட்டு லைட்டன் பண்ணிட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு ஈவன் ஸ்கின் டோனை பண்ணி கொடுக்கும். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்றதுனால இன்னுமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் தான் ஆக போகுது. டொமேட்டோவும் அதே மாதிரி தான் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், பொட்டேட்டோவும் அதே மாதிரி தான் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் நம்மளுக்கு என்ன தேவை, நெக்ஸ்ட் ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளுக்கு லெமன்ல வந்துட்டு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின்ல இருக்கிற டேமேஜஸ் எல்லாமே நல்லா எடுத்துரும். டெட் ஸ்கின் இருக்கும், டெட் செல்ஸ் இருக்கும், டெட் ஸ்கின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டெட் ஸ்கின் இருக்கும், அதெல்லாமே நல்லா அதோட சேர்த்து நம்ம மசாஜ் பண்ணும் போது நல்லாவே ஒர்க் பண்ணும். நம்மளுக்கு நல்லா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும்.
மஞ்சள் தூள் நம்ம பாட்டி அம்மா எல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சள் தூளை வந்துட்டு இந்த பாலேடுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஸ்கின் கலர் வரும், நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. பாலாடை வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால நம்ம சில் பால் கூட போட்டுக்கலாம். இன்னுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தான், நல்ல பெனிஃபிட் தரும், சீக்கிரமா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு டர்மரிக் தான். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் டர்மரிக்ல இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் டர்மரிக்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு டெட் ஸ்கின்ஸ் மறுபடியும் எடுக்கும், பிரைட்டன் பண்ணும், நம்மளுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஸோ மஞ்சள் தூள் ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு. நம்ம இந்த மிக்சரை வந்துட்டு ஃபுல் நம்ம பாடிக்கு நம்ம குளிக்க போகும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோப்பெல்லாம் போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா இது போட்டு நல்லா குளிச்சிடலாம், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். கடலை மாவு நிறைய பேர் சொல்லியோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கடலை மாவு போடுறதுனால நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்கின் ரப் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காணாம போகும் அண்ட் அது ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்ல க்ளோயிங் ஸ்கின்னாவே இருக்கும். கடலை மாவு, மஞ்சள் தூள், பால் அதுவுமே நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணி போடலாம், அது நல்லா பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை. இல்லை நம்ம டேனும் இருக்கு, நம்ம டேன் ரிமூவ் பண்ணோம்னா தக்காளி, பொட்டேட்டோ, கடலை மாவு, லெமன், அதுக்கப்புறமா டர்மரிக், இது அஞ்சுமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு மெய்யா அரைச்சிட்டு அது வந்துட்டு நல்லா போட்டுட்டு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா அது தீந்து போச்சுன்னா மீண்டும் அரைச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். வாங்க நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம். கழுவி வச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா தோலோட தான் இதெல்லாம் சேர்த்துக்க போறேன். தோல் ரொம்ப நல்லது, எதுக்கு நம்ம அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது தோலோட நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். லெமன் சேர்க்கறதுனால நம்ம இப்போ பொட்டேட்டோவை அரைக்க போறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பொட்டேட்டோவை ஜாருக்குள்ள சேர்த்துடுறேன். இப்போ பொட்டேட்டோவை அரைக்க போறோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் வச்சா நான் 1 வீக்குக்கு வைக்குவேன்னு சொன்னேன். இப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாரத்துக்கு வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பாவாம இருக்கும் பொட்டேட்டோ. ஸோ நம்ம பொட்டேட்டோல கருப்பாவாம இருக்கும், அதனால நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ பொட்டேட்டோ அறுத்து சின்ன சின்னதாக சேர்த்தாச்சு. ஸோ நல்லா தண்ணியே மிக்ஸ் பண்ணாம தான் அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இதில் சேர்த்து அரைச்சிடலாம். ஜைது குளிக்கும் போது கூட நான் அவனுக்கு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிடுவேன். மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பாடிக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டா அவனுக்கும் சொல்லுவான் ரொம்ப நல்லா இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. இது போடுங்க மம்மி, இது போட்டு தேங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ நம்ம லெமனையும் ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். வச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பேஸ்ட். தெரியுதான்னு தெரியல, நான் ஒரு கப்ல போட்டு காட்டுறேன். ஸோ இந்த கப்ல இந்த மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவு எடுத்தாச்சு. ஸோ நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் இது வரும் நம்மளுக்கு. டெய்லி நம்ம குளிக்கும் போது யூஸ் பண்ணாக்கா ஃபுல் பாடிக்கும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் வேற கை காலுக்கு வேணும்னாலும் நீங்கள் மூஞ்சி, கை கால், கழுத்து முக்கியமாக அது போட்டுக்கோங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான மேஜிக்கலான ஒரு பேக் தான் இது. ஸோ இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு, இது கடலை மாவு தான் நான் போடுறேன். கடலை மாவு வந்து எவ்வளோ போடுறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறமா இது கூடவே இந்த மஞ்சள் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ ஃபேஸுக்கும் சரி நீங்க போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும் பேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே நல்லா கட்டியாயிடும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தயிர் வேணும்னா நீங்கள் தயிர் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பால் போடல, தயிரும் போடல, ஜஸ்ட் உங்களுக்கு அரைச்ச மாதிரியே நான் போட்டு காட்டலாம் அப்படின்னு தான்.
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கையில் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்ட பிறகு நம்ம வந்துட்டு இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு எடுத்துடணும். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விடுவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இங்க வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கைதும் நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, நல்லா இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம நல்லா இதை தேய்க்கணும். பாத்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில, சுடு தண்ணி இல்லாம நல்ல கொஞ்சம் சில்லு தண்ணியிலேயே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் போட்டு பாருங்க. கையில போட்டாலே உங்களுக்கு தெரியும் இரிட்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இந்த லெமன் சில பேருக்கு ஆகாது அப்படின்வாங்க ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்க வந்துட்டு லெமன் ஆகாதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டுட்டு மறுபடியும் இதை தேய்க்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணேன். எனக்கு மஞ்சள் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். நீங்கள் கழுவும் போதே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கடலை மாவெல்லாம் போட்டாக்கா நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா, மறக்காம. ஓகேங்களா? இப்போ நம்ம கழுவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும் கழுவிட்ட பிறகு. ஓகேங்களா? இந்த கை பாருங்க, உங்களுக்கே நல்லா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். லைவா காட்டுறேன்னா இந்த கை பார்த்துக்கோங்க, அப்புறம் இந்த கை பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸா? ஒரே ஒரு டைம் தான் நான் யூஸ் பண்ண லைவ் ரிசல்ட். ஒண்ணுமே நான் இன்னும் அப்ளை பண்ணல. தண்ணி சொட்டுது. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க லைவ் ரிசல்ட். இங்க பாருங்க, இப்ப நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆலோவேரா ஜெல் தான் போட்டேன். ஸோ ஜஸ்ட் ஜெல் அப்ளை பண்ணிட்டா இந்த கைக்கும் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஜெல் போட்டு. ஸோ தெரியுதுங்களா நல்ல டிஃப்ரென்ஸா? ஒரு டைம் தாங்க நான் யூஸ் பண்ணேன். இது நீங்களே பார்த்தீங்க, நல்ல லைவ் ரிசல்ட் நல்லா தெரியுது. அப்போ நீங்க டெய்லி யூஸ் பண்ணாக்கா உங்களோட ஸ்கின் டேன்ல இருந்து எல்லாமே போயிடும். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? See you on next video. Until then it's bye from Shirley. Bye bye. இங்க பாருங்க, இது கருப்பு கை.